இறைவன் உரையும் காவியம் இணைவோம் அவரின் இல்லிடம். அழைக்கும் இறைவன் தருமொழியாம், அழைக்கும் இறைவன் தருமொழியாம். பீடமே அன்பின் பிரசன்னமாம், பீடமே அன்பின் பிரசன்னமாம். பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னமாம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதரங்களே, நம் பாதுகாவலர் புனித அந்தோணியாருடைய திருவிழாவுக்காக நவநாள்கள் ஆரம்பமாகிற இந்த நாளிலே காலையிலே நாம் இந்த திருப்பலிக்கு வந்திருக்கிறோம். இறைவனுடைய அருளையும் ஆசீரையும் நம் பாதுகாவலருடைய வல்லமை மிக்க பரிந்துரையினால் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த பலியிலே வேண்டிக் கொள்வோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றங்குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாவையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, இன்னலுறும் உமது அடியார்களுக்கு எப்போதும் இரக்கத்துடன் செவிசாய்த்திரளும். இவ்வாறு உமது கனிவிரக்கத்துக்காக நன்றி கூறி உம்மை பணிவுடன் வேண்டும் நாங்கள் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுவிக்க பெற்று மகிழ்ச்சியுடன் எப்பொழுதும் உமக்கு ஊழியம் புரிய செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புதிய விண்ணகமும் புதிய பன்னகமும் வருமென நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 12 தொடக்கம் 15, 17 தொடக்கம் 18 முடிய. அன்புக்குரியவர்களே, கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும். அந்நாளில் வானங்கள் எரிந்தழிந்து பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும். அவர் வாக்களித்தபடியே நீதி குடிகொண்டிருக்கும். புதிய விண்ணுலகும் புதிய மண்ணுலகும் வருமென நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாசு மறுவற்றவர்களாய்
நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள். நம் ஆண்டவரின் பொறுமையை மீட்பு என கருதுங்கள். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இவற்றையெல்லாம் ஏற்கனவே அறிந்திருக்கின்றீர்கள். கட்டுப்பாடு அற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்தெடுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலையில் நின்று விழுந்து விழாதபடி கவனமாயிருங்கள். நம் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் அறிவிலும் வளர்ச்சி அடையுங்கள். அவருக்கே இன்றும் என்றென்றும் மாட்சி உரித்தாக. ஆமீன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவியாக: என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். மலைகள் தோன்றும் முன்பே நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே ஒளி ஒளி காலமாயுள்ள இறைவன் நீரே. கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளான. வலிமை மிகுந்தோர்க்கு என்பது அவற்றில் பெருமைக்குரியன துன்பமும் துயரமுமே. அவை விரைவில் கடந்து விடுகின்றன, நாங்களும் பறந்து விடுகின்றோம். கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் நம் அகக்கண்களுக்கு ஒளி தருவாராக.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. 12ஆம் அதிகாரம் இறைவசனங்கள் 13 17 வரை. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அவருடைய பேச்சில் சிக்க வைக்க ஏரோதியர் சிலரை அவரிடம் அனுப்பி வைத்தனர். அவர்கள் அவரிடம் வந்து, போதகரே, நீர் உண்மையுள்ளவர், ஆள் பார்த்து செயல்படாதவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கு ஏற்ப கற்பிப்பவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு வலி செலுத்துவது முறையா இல்லையா, நாங்கள் செலுத்தட்டுமா வேண்டாமா என்று கேட்டார்கள். அவர் அவர்களுடைய வெளிவேடத்தை புரிந்து கொண்டு, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? என்னிடம் ஒரு தெனாரியம் கொண்டு வாருங்கள், நான் பார்க்க வேண்டும் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், சீசருடையவை என்றார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும், கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து வியப்படைந்தார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவை பேச்சில் சிக்க வைக்க பரிசேயர் ஏரோதியரை அவரிடம் அனுப்பினார்கள். இயேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே, எல்லா மனிதரிடமும் மற்றவரிடம் குற்றம் காண முயலுவது மனித இயல்பு. எல்லோரும் நாங்கள் மற்றவர்களிலே இருக்கிற குறைகளை பார்க்கிற ஒரு இயல்பு முதன்மையானதாக இருக்கும். நல்லதை பார்த்து பாராட்டுவது என்பதற்கு விட்டு குறைகளை பார்த்து குறைகளை சொல்லுகிறது, அது ஏதோ நமது இயல்பிலே வந்து விட்டது. ஆனால் எல்லா நாட்டவரிடமும் அப்படி இல்லை. மேற்கு புல நாடுகளில் இருக்கிறவர்களிடத்திலே நடத்தை கோலத்திலே ஒரு வித்தியாசம் உண்டு. அவர்கள் எப்பொழுதும் நல்லதை பாராட்டுவார்கள், குறைகளை பிறகு சொல்லக்கூடும், ஆனால் முதலிலே நல்லதை பாராட்டுவார்கள். இங்கே இயேசுவினுடைய போதனை, இயேசுவினுடைய வல்ல செயல்கள், இவற்றையெல்லாம் சுயநலமும் மதத்தினாலே ஆதாயத்தையும் நன்மையையும் பெற்றுக்கொண்டு அனுபவித்து கொண்டிருந்த பரிசேயர்கள் அவரிலே எரிச்சல் கொண்டார்கள். ஆகவே அவரை பேச்சில் சிக்க வைக்க வேண்டும். குற்றம் காண முயல்வது, குறைகளை கண்டுபிடிக்க முயல்வது, அவர் சொல்லுவதனுடைய அந்த பதிலிலே கூட அவரை சிக்க வைத்து அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற மனநிலையோடு அவர் அணுகப்பட்டார். அவர் கொடுத்த பதில் அவர்களை சிக்க வைத்தது. அன்புமிக்க சகோதரர்களே, ஒருவன் காட்டு வழியே போய் கொண்டிருந்தான். அப்பொழுது அவனை ஒரு யோகி கண்டான். அந்த யோகி அவரிடம், எங்கே போகிறாய் என்று கேட்டபோது அவன் சொன்னான், நான் எனது குருவிடம் செல்லுகிறேன். இந்த யோகிக்கும் அந்த குருவுக்கும் இடையே நீண்டகால வெறுப்பும் பொறாமையும் இருந்தது. இந்த யோகி அவரிடம் சொன்னால், உன்னுடைய குரு என்ன பெரியவரா? நான் செய்கிற செயல்களை, வல்ல செயல்களை எல்லாம் அவர் செய்வாரா? என்னிடத்தில் இருக்கிற ஆற்றல்கள் அவரிடத்தில் இருக்குதோ? நீ எதை சொல்ல முடியும் என்று சொன்னபோது அந்த மனிதன் சொல்லுவான் யோகியிடம், நீங்கள் உங்களிடத்திலே இருக்கிற ஆற்றல்கள் அவரிடத்திலே இல்லாமல் இருக்கலாம், குருவிடத்திலே. உம்மிடத்திலே இருக்கிற வல்லமை அந்த குருவிடத்திலே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களைப் போல மற்றவரிடம் குற்றம் கண்டுபிடிக்கிற தன்மை அவரிடத்திலே இல்லை. அதனால் அவர் ஒரு நல்ல மனிதர் என்றார். இயேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே, இன்றைய முதல் வாசகம் எங்களுக்கு எதை சொல்லுகிறது என்றால், ஆண்டவருக்கு உரியவர்களாக வாழ்வதற்கு நாங்கள் விழிப்போடு தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும், விழிப்போடு இருக்க வேண்டும். விழிப்போடு இருந்தவர்கள், நற்செய்தியிலே சொல்லப்படுகிறது, மணமகன் வந்தபோது அவரோடு திருமண
மண்டபத்திலே நுழைந்தார்கள். எந்த ஊழியன் விழிப்போடு காத்திருந்தானோ அவன் தலைவனுடைய பாராட்டை பெற்றான். நாங்கள் ஆண்டவரிடத்திலே வேண்டுவோம், தெளிவான இந்த திருநாட்காலம் இறைவனுடைய வார்த்தையிலே நமது வாழ்வையை செழுமைப்படுத்தி நாம் மற்றவர்களிடத்திலே நன்மைத்தனங்களை காணவும் அதன் வழியாக நல்ல உறவு சமூகத்தை அமைக்கவும் இறையருளை கேட்டு இந்த பலியிலே பங்கேற்போம். எழுந்து நின்று நமது வேண்டுதல்களை எடுத்துச் சொல்வோம். அன்பின் இறைவா, இறைவார்த்தை வழி நாம் அனைவரும் வாழ்வதற்காக நம் பணி வாழ்வில் ஒளி வீசி நிற்கும் தாய் திருச்சபையின் பணிநிலையினர் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து காத்திட வேண்டுமென்றும் அனைவருக்கும் தேவையான உடல் உளநலத்தை கொடுத்து இவர்கள் எங்கும் என்றும் நிறைவாக பணியாற்றிட வேண்டியும் புனிதரின் ஆசீர் அனைவருக்கும் நிறைவாக கிடைத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருளின் தேவனே, பாதுகாவலரின் திருநாளை கொண்டாடுவதற்கு ஆயத்தம் செய்து கொண்டிருக்கும் இந்நாட்களிலே வெளி ஆடம்பரங்களை தவிர்த்து மனங்கள் ஒவ்வொன்றும் இறைவனை தேடவும் அவர் வழி வாழவும் தேவையான நல்ல உள்ளம் கொண்ட கிறிஸ்தவ குடும்பங்களாக நாம் அனைவரும் வாழ தேவையான அருளையும் ஆசிரையும் புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் எல்லா குடும்பங்களுக்கும் நிறைவான ஆசீர் கிடைத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தீராத துன்பங்களையும் மாறாத நோய்களையும் போக்க வல்லவராம் புனித அந்தோணியாரின் பதினாடி மாதத்தின் முதல் செவ்வாயிலே அவரின் பாதத்தில் வந்து நிற்கும் இறைவனின் அன்பு நிறைவுறவுகளே, புனிதரின் பரந்து பேசுதலால் நோய் நீங்க பெற்று நாம் நலமும் புது வாழ்வும் பெற்று வாழவும் புனிதரின் திருநாளை முழு மனதுடன் கொண்டாடுவதற்கு தேவையான ஆசீர் எமக்கு நிறைவாக கிடைத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல அன்பு தந்தையே, உமது பிள்ளைகளாகிய நாம் நம்பிக்கையோடும் திருமுன் சமர்ப்பிக்கும் இந்த வேண்டுதல்கள் உமது திருவிழத்திற்கு ஏற்ப அமைந்து நம் வாழ்விலே பயனளிக்கச் செய்திடலும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகோதரனே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சபியுங்கள். தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும்
உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சாவிலிருந்தும் தீமை அனைத்திலிருந்தும் கனிவுடன் எங்களை விடுவிக்க உமது திருமகனை எங்களுக்கு அளித்தீரே. இவ்வாறு இடர்களில் இருந்து விடுபட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி ஒப்புக் கொடுக்கும் இப்பலியை கனிவுடன் ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையுடன் அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியினால் நிறைந்துள்ளன. உன்னதங்களில் ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களில் ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித ஜோசவாஸ், புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலராகிய புனித அந்தோனியார், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
தந்தையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
சோகங்கள் இனி மறைந்திடவே சிறை பேதங்கள் எனிலொலிக்கும். சோகங்கள் இனி மறைந்திடவே சிறை பேதங்கள் எனிலொலிக்கும். கருணை வெள்ளம் பூமியை நனைக்கின்றது. ஆ, ஆ, பாவங்கள் இனி மறைந்திடவே உன் ஒளியினிலே பிறந்திடுமே. பாவங்கள் இனி மறைந்திடவே உன் ஒளியினிலே பிறந்திடுமே. கருணை வெள்ளம் பூமியை நனைக்கின்றது. ஆ, இறைவா, நன்றி உள்ளத்தோடு நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் காணிக்கையை உமது திருமகனின் நலம் தரும் அருள் அடையாளமாக மாற்றி எங்கள் அருள் வாழ்வின் உணவாக தந்திருக்கின்றீர். ஆற்றலும் மகிழ்ச்சியும் அளிக்கும் இந்த கொடைகளால் நாங்கள் உறுதிப்படுத்தப்பட்டு உமக்கு பற்றன்புடன் ஊழியம் புரிந்து மென்மேலும் உமது கொடைகளை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. புனித அந்தோனியாரை நோக்கி வேண்டுதல். புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, பாஷையூர் பகுதியில் குழுமியுள்ள எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்று தாரும். குழந்தை இயேசுவை கையிலேந்தும் பேறு பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் கோடி அற்புதரே, இதோ உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்திற்கு வந்து கூடியுள்ளோம். நீரேந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எமது ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்று தாரும். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, மகிமையில் விளங்கிடும் புனித லில்லியே, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, அழுவோரின் ஆறுதலே, உம்மை நாடி நிற்கும் எங்களை
உமது அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். போரில் கட்டுக்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். சோதனைகளை வெல்ல வலிமையை பெற்று தாரும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்து எமக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாரும். நீங்காத வியாதிகளை உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் எங்களிடமிருந்து நீக்கி அருளும். இறையருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்கள் உமது வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். பதுவை புனிதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவை நிறை அன்பு செய்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அல்லல் படுவோர்க்கு ஆறுதலான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களை குணமாக்கும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமல் போனவற்றை கண்டெடுக்க செய்யும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எளியோர்க்கு என்றும் உதவிடும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடலை ஒருத்து எளியவராய் வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மெய்மறையின் நெறியிலே தூயவராய் வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்செய்தியை போதித்து மெய்மறையின் வல்லுனரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவத்தினாலும் அலகையினாலும் துன்புறுவோரின் துயர் துடைக்கும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உமது மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைப்பிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இடங்களெல்லாம் உமது ஆதரவை கொண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கிறிஸ்துவின் அமைதியில் சென்று வாழ்வோம். இறைவனுக்கு நன்றி. செல்வாய் பூங்காற்றே, தலைமகனா அந்தோணியிடம் சேதி சொல்வாய் பூங்காற்றே, குரலற்றும் குமரனிடம் தூது செல்வாய். அமுதை பதிவளர்ந்து கருதியவன், புதுமை பல புரிந்து புரிதலவன். பதுவை பதிவளர்ந்து கருதியவன், புதுமை பல புரிந்து புரிதலவன். மறுவை சொரியும் மலர் மலரும் பாசை நகர் உரிமை குரல் கொடுக்கும் அழகனிடம் தூது செல்வாய்.
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.